அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ். நான் உங்கள் தையல் பழக சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட்டுக்கு டிராயிங் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம் நோட்டில். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இந்த மாதிரி நோட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேத்துக்கு புரியாதனால நான் வந்து நோட்டில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு இது வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பேக் பார்ட் வந்து நம்ம எப்படி பேட்டர்ன் போட்டோமோ நோட்டில் அது மாதிரி டிராயிங்காக எனக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு அந்த பேக் பார்ட்டை நம்ம இப்படி கிராஸாக மார்க் பண்ணுவோம். இதுதான் வந்து கிளாத்தில் வந்து நம்ம கிராஸாக போடுவோம். இப்போ வந்து இதை கிளாத்துன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கிளாத்தோடைய பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிளாத் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி தான் கிளாத்தை போடுவோம். ஸோ ஓப்பன் பக்கம் வச்சுட்டு இப்போ கிராஸ் பீஸை வந்து இப்படி பேக் பார்ட்டு இப்படி கிராஸாக போடுவோம். அந்த மாதிரி பேக் பார்ட்டை வந்து கிராஸாக வரைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா பேக் பார்ட் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கிராஸாக போடுவோம். துணியில் வந்து இதே மாதிரி தான் கிராஸாக போடுவோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்கோல் வளைவு கொடுத்தாச்சு, இங்கே நெக்கு எல்லாமே பேக் பார்ட்டில் அப்படியே போட்டாச்சு. கீழே வந்து நம்ம மடிச்சிருக்கிறதுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். கீழே வந்து இது 1 இன்ச் மடிச்சிருக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருப்போம். இது வந்து பேக் பார்ட்டுடைய ஹைட். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச், 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் இங்கே வந்து மார்க் பண்ணியிருப்போம். 1.5 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். 1.5 இன்ச் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து பேக் பார்ட்டுடைய ஹைட். இங்கே முடியுது இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா மடிச்சடிக்கிறதுக்கோட சேர்த்தி உள்ள ஹைட்டு, இது மடிச்சடிக்கிறதுக்கு இல்லாத ஹைட்டு. இப்போ இந்த லைன் தான் நமக்கு தேவை. இதோட ஹைட் வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருப்போம் பேக் பார்ட்டுடைய ஹைட்டு. இப்போ வந்து முன்கப் உயரத்து கூட முன்கப் உயரம் ப்ளஸ் 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச். நான் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். 11.5 inch plus 2 inch, 13.5 inch. இதுதான் வந்து பேக் பார்ட்டுடைய ஹைட் மடிச்சடிக்கிறதுக்கு இல்லாமல். எவ்வளோ வச்சுருக்கோம்? 13.5 inch. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 சைட்லேயும் நம்ம லைன் போட்டுக்கணும். பேக் பார்ட் முடிகிற இடத்துல இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த சைடும் லைன் போட்டுக்கணும் பக்கத்துலேயே. இப்போ லைன் போட்டாச்சு. மேலே போடுற லைனை மேலே தள்ளி போட்டுக்கணும். நம்ம நெக்கு மார்க் பண்ணணும். பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை நம்ம இப்படி தான் கிராஸாக போட்டுட்டு நம்ம வந்து கீழே பேக் பார்ட்டுடைய ஹைட் கிட்ட ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து 13.5 பேக் பார்ட் முடிகிற இடம். இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம பேட்டர்ன் வந்து ட்ராயிங்காக பார்க்க போகிறோம், எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து இப்படி தான் கிராஸாக போடுவோம் பேக் பார்ட்டை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஷோல்டர்லேருந்து எல்லாமே ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் எல்லாமே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தான் சிசர் கட் கொடுத்துருப்போம் ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல. இது வரைக்கும் ட்ரேஸ் எடுத்துகிட்டு இந்த லைனை இப்படி மேலே பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ட்ரேஸ் எடுத்தாச்சு. இப்போ நெக் லைனும் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நெக்கு கிட்டேயும் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ட்ரேஸ் எடுத்தாச்சு. இப்போ இங்கே சைடில் வந்து 2 லைன் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா மார்க்கிங்காக. இது வந்து பேக் பார்ட்டுடைய ஹைட். இங்கே வந்து நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருப்போம். 2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம்.
இங்கே வந்து ஆம்கோல் நம்மளுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் இங்கே தான் மார்க் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய உயரம் இங்கே தான் முடியுது 13 இன்ச். அதாவது பேக் பார்ட் மார்க் பண்ணிக்கிறது மடிச்சடிக்கிறதுக்கு விட்டது இல்லாமல் 13 இன்ச் இருக்குங்க. இது வந்து நம்ம மடிச்சடிச்சிடுவோம். மடிச்சடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும், பேக் பார்ட்டுடைய ஹைட் 13 இன்ச். அங்கே ஒரு அடையாளம் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் இந்த 2 சைட்லேயும் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க. மேலே வந்து கழுத்துக்கிட்ட மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல. இப்போ ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணணும். இப்போ வந்து பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ வச்சுருக்கோம், நான் வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். பேக் பார்ட்டுடைய ஹைட் வந்து நான் 7.5 வச்சுருக்கேன். அப்போ 1 இன்ச் மைனஸ் பண்ணி வைக்கணும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. அப்போ 6.5 வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டுக்கு வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கணும், இப்போ இங்கே இந்த இதில் வச்சு காமிக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டுக்கு வந்து நான் இங்கே ஸ்கேலில் பார்த்திங்கன்னா 8 இன்ச் வர மாதிரி வச்சுருக்கேன். அப்போ 1 இன்ச் மைனஸ் பண்ணி 7 கிட்ட நான் வைக்கணும். 7 கிட்ட நான் வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் 7.5 இன்ச் வச்சுருக்கேன். பேக் பார்ட் மார்க் பண்ணுறப்போ ஹைட் வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன் உயரம். நெக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 2.5 வச்சுருக்கேன். 2.5 இன்ச் அகலம் வச்சுருக்கேன் இந்த டெப்த். ஹைட் பார்த்திங்கன்னா 7.5 வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 7.5 வச்சுருக்கேன். இப்போ வந்து பேக் பார்ட்டுக்கு 1 இன்ச் மைனஸ் பண்ணணும். முன்கழுத்து உயரம் ஃபார்முலா வந்து இதை அழைச்சிட்டு கீழே எழுதுகிறேன். உடம்பு அளவு வகுத்தல் 4 மைனஸ் 1 இன்ச். அப்போ உடம்பளவு என்ன, 28 டிவைடட் பை 4 மைனஸ் 1 இன்ச். அப்போனா 7 இன்ச் மைனஸ் 1 இன்ச். அப்போனா அவனுக்கு எவ்வளோ வைக்கணும், 6 இன்ச் வைக்கணும். 6 இன்ச் வந்து வைக்கணும். இதுதான் ஃபார்முலா, முன்கழுத்து உயரம் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7.5 இன்ச் வச்சுருக்கேன். பேக் பார்ட் மார்க் பண்ணுறப்போ நான் வந்து நானாக வந்து ஒரு 1/2 இன்ச் கூட்டி வச்சுருக்கேன். அப்போ நான் அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணால் 6.5 வைக்கணும். ஸோ 6.5 கிட்ட நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இதுதான் 6.5ன்னு வச்சுக்கலாம். 6.5 கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து 6.5 கிட்ட அதே மாதிரி இப்படி கிராஸாக மார்க் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து இப்படி கிராஸாக நெக் மார்க் பண்ணணும். 6.5 இந்த 2 லைனையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா முன்கழுத்து உயரம் வந்து நம்ம பேக் கழுத்து அதாவது பின் கழுத்துடைய உயரம் நம்ம எவ்வளோ வச்சோமோ அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா 7.5ல் 1 இன்ச் மைனஸ் பண்ணால் 6.5 கிட்ட இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே கிராஸாகவும் மார்க் பண்ணிக்கணும். நெக் லைன் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ வந்து இது வந்து பேக் நெக்குடைய டெப்த்து ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 2.5. இப்போ முன்கழுத்து வந்து இங்கே ஊக்குப்பட்டி வீப்பட்டி எல்லாம் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மடங்கிடும். துணி வந்து இங்கே வந்து கம்மியாயிரும் மடிச்சடிக்கையில். ஸோ வந்து நம்ம இந்த துணி வந்து கரெக்டாக ஈக்குவலாக நம்ம கொடுக்கறக்காக இங்கே 1/2 இன்ச் வந்து உள்ளதள்ளி மார்க் பண்ணணும். அதாவது நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டி எல்லாம் வந்து அந்த பட்டி வச்சு அடித்து திருப்புறப்போ பார்த்திங்கன்னா இங்கே 1/2 இன்ச் குறைஞ்சிரும். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து துணி எக்ஸ்ட்ரா இந்த உள்ளதள்ளி மார்க் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே 2.5 கொடுத்துருக்கிறது கூட ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ நான் வந்து இதை அழிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து 6.5, இது வந்து உங்களுக்கு 6.5. பேக் நெக்குடைய ஹைட் வந்து 6.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் உள்ளதள்ளி மார்க் பண்ணணும். 1/2 இன்ச் மட்டும் உள்ளதள்ளி மார்க் பண்ணணும். ஸோ 1/2 இன்ச் உள்ளதள்ளி மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக வரும். நோட்லைங்கிறனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஸோ இந்த 1/2 இன்ச் மட்டும் உள்ளதள்ளி மார்க் பண்ணிவிட்டு நெக்கை இந்த இடத்துல அந்த இடத்துல நேராக கோடு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஷேப் எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இங்கே ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் ஃப்ரண்ட் நெக்குடைய டெப்த். ஓகே,
ஓகேங்களா. இப்போ இங்கே ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் உள்வளைவு கொடுக்கணும். ஆம்கோல் உள்வளைவு கொடுக்கறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 1.25 இன்ச். இதோட இது வந்து 1.25 இன்ச். இப்போ நம்ம 1/2 இன்ச் மட்டும் குறையணும். அப்போ 1/2 இன்ச்சுக்குன்னா இங்கே வரும் இல்லையா, கொஞ்சம் கம்மியாக வரும். அப்போ இந்த 1/2 இன்ச்சு கிட்ட மட்டும் இந்த வளைவு கொடுத்துக்கலாம். இப்படி உள்ளதள்ளி மார்க் பண்ணணும் இங்கிருந்து. ஓகேங்களா. இது வந்து 1/2 இன்ச் மட்டும் குறையணும். 1/2 இன்ச் மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம 1.25 இன்ச் பேக் பார்ட்டுக்கு கொடுத்துருப்போம். ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உள்வளைவு கொடுக்கணும். அதனால் 1/2 இன்ச் உள்ளதள்ளி மார்க் பண்ணி அந்த வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே போய் ஷேப் முடியும், டச் ஆகும். அவ்வளோதான், இது மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து முன்கப் உயரம் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாட் பாயிண்ட்டெல்லாம் மார்க் பண்ணணும். அதுக்கு ஃப்ரண்ட் கப்புடைய டாட் பாயிண்ட்டை வந்து இங்கே ஷோல்டருடைய எண்டிங்லேருந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து எண்டிங் வந்து இங்கே எவ்வளோ வருமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 13.5 இன்ச் அப்படிங்கிறத நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து முன்கப்பு உயரம் எவ்வளோ? 11.5 இன்ச். அந்த 11.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து முன்கப் உயரம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டுடைய உயரம் எவ்வளோ இருக்குது? 13.5. முன்கப் உயரம் எவ்வளோ இருக்குது? 11.5. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது. 11.5 2 கூட்டினா எவ்வளோ வரும்? 13.5 வரும். ஸோ 2 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த 2 இன்ச்சை வந்து இங்கேருந்து மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்தும் 2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்கேயும் 2 இன்ச் டிஃப்ரென்ஸ், இங்கேயும் 2 இன்ச் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இது வந்து 13.5. இந்த லைன் வந்து 13.5. இந்த பேக் பார்ட்டுடைய லைன் வந்து 13.5. இது வந்து 11.5. அப்போ 2 இன்ச் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கேருந்து இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 2 இன்ச் இருக்குது. அந்த 2 இன்ச்சை இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 2 இன்ச். அப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைன் போட்டு இப்படி கிராஸாக வரும். ஓகேங்களா. இப்போ இதுதான் நம்மளுக்கு கணக்கு. இந்த இதுதான் கரெக்டான இது. இந்த லைன், இந்த லைனில் தான் நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணணும். இதுதான் கரெக்டான லைன். ஓகேங்களா. இந்த லைன் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் டாட் மார்க் பண்ணணும். இப்போ வந்து முன்கப்பு உயரம் இங்கேருந்து இங்கே 11.5 மார்க் பண்ணியாச்சு. இதுலேருந்து இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் வந்து பட்டியுடைய ஹைட் 2 இன்ச். இது கூட நம்ம வந்து மேலே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வேணும், கீழே இது வேணும். அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாட்டுக்கு ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணணும். இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கப் பாயிண்ட் வந்து 11.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணணும். அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர் அகலம் எவ்வளோ? ஷோல்டர் அகலம் நார்மல் நெக்குக்கு எவ்வளோ? உடம்பளவை நான் 8ஆல் வகுத்துட்டு 1 இன்ச் கூட்டி வைக்கணும். அப்போ என்னுடைய உடம்பளவு 28 8ஆல் வகுத்து 1 இன்ச் கூட்டுறப்ப எனக்கு 4.5 இன்ச் வரும். அந்த 4.5 இன்ச்சை நான் இந்த லைனில் மார்க் பண்ணணும். இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணணும். ஆனால் இந்த 4.5 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணினேன்னா எனக்கு வந்து கப்பு ரொம்ப டைட்டாக வேணும் அப்படின்னா, நான் வந்து நல்லா ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நான் வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். பட் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கப்பு வந்து இருக்குன மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து முன்னாடி அந்த கப்பு வந்து கொஞ்சம் லூஸாக வேணும், அந்த ஃப்ரண்ட்டுடைய கப்பு வந்து முன்கப்பு வந்து கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா நம்ம இது கூட 4.5 கூட உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது கூட ஒரு 1/2 இன்ச் கூட்டி வச்சுக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 4.5. ஸோ 4.5 கூட நான் 1/2 இன்ச் கூட்டி இங்கே 5ஆக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இங்கே 5ஆக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைனில். இப்போ இதை அழிச்சிட்றேன், உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் இந்த 11.5ங்கிறது. பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் எவ்வளோ மார்க் பண்ணிக்கிறோம்? 11.5. அது வந்து நம்ம இங்கே இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 11.5 இன்ச், இதுவும் 11.5 இன்ச் அப்படின்னு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டர் அகலம் எவ்வளோ வந்ததோ அதை மார்க் பண்ணணும். நான் 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கப்பு லூஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 இன்ச் கூட்டி இந்த இடத்துல வருது எனக்கு 5 இன்ச். இது எவ்வளோ? 5 இன்ச். அதாவது 4.5 கூட 1/2 இன்ச் கூட்டி வச்சுக்கிறேன், கப்பு வந்து லூஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ டைட்டாக வேணும்னா அதே அளவை மார்க் பண்ணிக்கணும். பட் லூஸாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து 1/2 இன்ச் கூட்டி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த 5ல் பாதி எவ்வளோ?
2.5 அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 2.5. இப்போது இதில் பாதி எவ்வளோ? 1.25. ஓகேங்களா? 5.5 பாதி 2.5, 2.5 பாதி 1.25. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டாட்டுடைய அகலம். இதுதான் வந்து டாட்டுடைய ஃபஸ்ட்டு டாட்டுடைய அகலம். இதுதான் இங்கிருந்து இங்கே. இப்போது ஹைட் வந்து இப்போ 1.5 வச்சோம் இல்லையா, இது கூட நம்ம 1 இன்ச் கூட்டி வச்சுக்கலாம். 2.5 வரைக்கும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டுடைய ஹைட் வந்து 2.5 வரைக்கும் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2.5 விட கம்மியாகவே வைக்கலாம். 2.25 வச்சுக்கலாம். 1 இன்ச் கூட்டி 2.25 வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இங்கே வர அகலத்து கூட 1 இன்ச் கூட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டுடைய லென்த்தும் ஹைட்டும் மார்க் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அகலம் 2.5 பாதி. ஃபஸ்ட்டு 5 இன்ச் மார்க் பண்ணோம், அதில் பாதி 2.5. எதுக்குன்னா இது ஷோல்டர் அகலத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நார்மல் நெக்குடைய ஷோல்டர் அகலம், அதாவது உடம்பளவை 8 அளவு வச்சுட்டு 1 இன்ச் கூட்டிக்கணும். உங்களுடைய உடம்பளவு எதுவோ அதில் 8 அளவு வச்சுட்டு 1 இன்ச் கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு டாட்டுக்கு ஃபஸ்ட்டு டாட் ஃபார்முலா பாடி மெஷர்மெண்ட், அதாவது உங்களுடைய செஸ்டோடைய சைஸ், செஸ்ட் சைஸ் வகுத்தல் 8 + 1 இன்ச். அப்போ எனக்கு என்ன 28 + 8 + 1 இன்ச். அப்போனா 3.5 + 1 இன்ச் 4.5 இன்ச் வரும். அந்த 4.5 இன்ச் கூட நான் வந்து ரொம்ப லூஸாக வேணும், கப்பு வந்து லூஸ்க்காக, கப்பு லூஸாக இருக்கணுங்கிறதுக்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 4.5 + 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். ஸோ வந்து 4.5 + 1/2 இன்ச் 5 இன்ச் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாட். இந்த 5ல் பாதி மார்க் பண்ணால் 2.5, 2.5 பாதி 1.25. இதுதான் வந்து டாட்டுடைய அகலம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மேலேருந்து ஏற்றணும். பட்டி மார்க் பண்ணுறதுக்காக கப்பை வந்து நம்ம 1/2 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் மேலே ஏற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா பட்டி உங்களுக்கு பெருசாக வேணும், பட்டியுடைய உயரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் ஏற்றிக்கலாம். பட்டி வந்து எனக்கு கம்மியாக தான் வேணும், கப்பு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 1 இன்ச் வரைக்கும் ஏற்றிக்கலாம். 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் மேலே ஏற்றிக்கணும். இப்போ நான் வந்து இங்கே 1/2 இன்ச் வேணாலும் ஏற்றிக்கலாம், 1 இன்ச் வேணாலும் ஏற்றிக்கலாம். உங்கள் பாடி சைஸை பொறுத்து ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பட்டி வந்து ரொம்ப அதிகமாக வேணும். இப்போ சின்ன பொண்ணுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செஸ்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, 30க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கப்பு தான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும், பட்டி பெருசாக இருக்கணும், கப்பு வந்து சிறுசாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து மேலே வந்து இப்போ எவ்வளோ ஏற்றுறேன்னா 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் ஏற்றிக்கலாம். எல்லாருமே காமனாக வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 இன்ச் மேலே ஏற்றிக்கிறேன். 1 இன்ச்சும் ஏற்றலாம், 1.5 இன்ச்சும் ஏற்றலாம். நான் வந்து 1.5 இன்ச் ஏற்றிக்கிறேன். இது எவ்வளோ ஏற்றிருக்கேன்? 1.5 இன்ச். நீங்கள் வந்து 1/2 இன்ச்சிலிருந்து 1 இன்ச் வரைக்கும் மேலே ஏற்றிக்கலாம், அதாவது 2 இன்ச் வரைக்கும் ஏற்றிக்கலாம் மேக்ஸிமம். இப்போ இங்கே 1.5 இன்ச் மேலே ஏற்றுறப்போ இங்கேருந்து 1.5 இன்ச் மேலே ஏற்றணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏற்றியாச்சு. எவ்வளோ ஏற்றிருக்கோம்? 1.5 இன்ச். இப்போ இதிலேருந்து இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? பேக் பார்ட்டுடைய உயரத்துலேருந்து ஃப்ரண்ட் பார்ட்டுடைய உயரத்துக்கு 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 இன்ச் கூட இந்த 1.5 இன்ச் ஆட் பண்ண எவ்வளோ ஒரு பட்டியுடைய ஹைட்டு 3.5 இன்ச் வரும். 3.5 இன்ச் வருதா? 3.5 இன்ச் கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணணும். ஏன்னா மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கூட பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வேணும், கீழே பட்டியை வந்து பெல்ட் வந்து அடிக்கிறதுக்கு வந்து 1 இன்ச் வேணும். அப்போ எவ்வளோ ஆட் பண்ணணும்? கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வேணும், மேலே ஒரு 1/2 இன்ச் வேணும். அப்போ 1 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ 2 + 1.5 3.5, அந்த மேலே ஒரு 1/2 கீழே ஒரு 1/2. அப்போ வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்? 1 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ பட்டியுடைய ஹைட் எவ்வளோ எடுத்துக்கணும்? 4.5 இன்ச் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ளஸ் மேலே ஏற்றின 1.5 மொத்தமாக எவ்வளோ வருது? 3.5. இது கூட நம்ம பட்டிக்கு எவ்வளோ வேணும்? மேலே ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச், ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வேணும், கீழே 1/2 இன்ச் வேணும், 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ வேணும். அப்போ 1 இன்ச் வேணும். அப்போ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 3.5 + 1 இன்ச் 4.5 எடுக்கணும். பட்டியுடைய ஹைட் வந்து 4.5 எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டுக்கு நான் மார்க் பண்ணியாச்சு. 5 இன்ச் மார்க் பண்ணி அதில் பாதி 2.5 மார்க் பண்ணிவிட்டு 2.5 பாதி 1.25 இன்ச். இதுதான் டாட்டுடைய அகலம். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிற அகலம். இதோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.25 வந்தது இல்லையா, அந்த 1.25 கூட மறுபடியும் 1 இன்ச் ஏற்றி 2.5 இன்ச் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை இந்த 2.5 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்தது இல்லையா, இது கூட 1/2 இன்ச் கூட்டி 3 இன்ச்சாக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஹைட் வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து கூட ஆட் பண்ணிக்கணும்.
ஓகேங்களா, இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே வந்து 1/2 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் ஹைட் ஏற்றிக்கலாம். பட்டியோடைய ஹைட் பொறுத்து நம்ம ஏற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 இன்ச் மேலே ஏற்றிக்கிறேன். எல்லாருமே காமனாக 1.5 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். இங்கே 1.5 இன்ச் மேலே ஏற்றுறப்ப இங்கேயும் 1.5 இன்ச் மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இங்கேயும் ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இந்த கோட்டை வந்து இங்கே வெளியில் தள்ளி போட்டுக்கணும் எக்ஸ்டெண்ட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே வந்து துணி விடணும். இப்போ இந்த 1.25க்கு டாட் பிடிச்சதுக்கப்புறம் குறைஞ்சிரும் துணி வந்து. நம்ம டாட் இப்படி பிடிச்சது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த டாட்டை வந்து இப்படி பிடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த துணி குறைஞ்சிரும். அதுக்காக வந்து இங்கே இந்த 1.25 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணணும். இங்கே எவ்வளோ மார்க் பண்ணணும், 1.25 இன்ச். இங்கே எவ்வளோ அகலம் மார்க் பண்ணணுமோ, எவ்வளோ அகலம் வந்ததோ அந்த அளவை இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது வந்து மடிச்சடிச்சிருவோம். இது வந்து மடிச்சடிச்சிருவோம், அதாவது சைடில் தையல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதுதான் சிசர். இங்கேயே வெட்டணும் இந்த லைன். நெக் வந்து இங்கே. அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஜாயின் பண்ணி விட்டணும். இந்த லைன் ஜாயின் பண்ணி விட்டணும். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே 1.25 எவ்வளோ உங்களுக்கு டாட்டுடைய அகலம் இங்கே வந்ததோ இதில் பாதி மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே விட்டுக்கணும். இங்கே 1 இன்ச் விட்டாலே போதும், நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி இந்த 1.25 இன்ச் அப்படியே மார்க் பண்ணுறோம். இங்கே வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ இங்கே எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதும். துணி டாட் பிடிச்சது போக இங்கே எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருந்தாலே போதும். மீதி துணி நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகாது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இவ்வளோ தான். இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான இது டார்க்காக போட்டிருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும்னா, நம்ம வந்து இங்கே ஆம்கோல் டெப்த் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணால் செகண்ட் டாட் மார்க் பண்ணணும். செகண்ட் டாட்டுக்கு இதில் பாதி எவ்வளோ வந்தது, இங்கேருந்து நெக் லைன்லேருந்து கீழே நம்ம இங்கே கிராஸ் எங்கே கொடுத்தோமோ இந்த 1.5 இன்ச் மேலே ஏற்றணும் இல்லையா, இதில் பாதி மார்க் பண்ணிக்கணும். இதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து 1 இன்ச் கொடுத்துக்கிறேன். என்னோடய உடம்பளவு ரொம்ப சின்னதுங்கிறனால பஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்களுக்கு 30க்குள்ளே இருக்கிற பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே 1 இன்ச் கொடுத்துக்கலாம். இப்போ பஸ்ட்டு சைஸ் வந்து 30லேருந்து 30க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1.25 கொடுத்துக்கோங்க. 35க்கு மேலே 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1.5 கொடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் நான் இங்கே சொல்கிறேன். 20 to 30 செஸ்ட் சைஸ், அதாவது பாடி மெஷர்மெண்ட். 1 inch distance. 30 to 40 1.25 inch distance. 40 to 50 1.5 inch distance கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதில் பாதி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து 1 inch டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து. இப்போ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே வந்து 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம டாட் பிடிப்போம். இது செகண்ட் டாட் மார்க் பண்ணியாச்சு. தேர்ட் டாட்டுக்கு இங்கிருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inch முன்னாடி தள்ளி ஒரு இது 1/2 inch முன்னாடி தள்ளி ஒரு மார்க். 1/2 inchலேருந்து 1 inch முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 inch டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து 1 inch. இப்போ தேர்ட் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/4 inch. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது தேர்ட் டாட், இது ஃபஸ்ட்டு டாட், இது செகண்ட் டாட்.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டுக்கு ஷோல்டர் லென்த்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் 11 இன்ச் நம்ம முன்க போய் நம்ம எங்கே மார்க் பண்ணுமோ அந்த லைனில் மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் அகலத்து கூட 1/2 இன்ச் நான் கூட்டி வச்சிருக்கேன். கப்பு வந்து லூஸாக வேணுங்கிறக்காக 1/2 இன்ச் கூட்டி 5 இன்ச் வச்சிருக்கேன். அதில் பாதி 2.5, 2.5ல பாதி 1.25. இதுதான் டாட், ஃபஸ்ட்டு டாட். இது ஹைட் வந்து இது கூட 1 இன்ச் கூட்டிக்கணும். 1.25 கூட 1 இன்ச் கூட்டினா 2.25 இன்ச் அங்கே ஹைட் கொடுத்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் கொடுத்துட்டு அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு டாட். செகண்ட் டாட்டுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இங்கேருந்து மேலே ஏற்றிக்கோங்க. செகண்ட் டாட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து பட்டியோடைய ஹைட்டை டிசைட் பண்ணிக்கோங்க. பட்டியோடைய ஹைட் வந்து எனக்கு அதிகமாக வேண்டாம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா மேலே 2 இன்ச் வரைக்கும் ஏற்றிக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் மட்டும் ஏற்றிக்கிறேன். எல்லாருமே காமனாக 1 இன்ச் ஏற்றிக்கோங்க. 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் ஏற்றிக்கோங்க. நான் 1.5 இன்ச் ஏற்றிருக்கேன். இங்கே 1.5 இன்ச் மேலே ஏற்றுறப்போ இங்கே 11.5 இன்ச்லேருந்து மேலே 1.5 இன்ச் மேலே ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு இந்த கிராஸ் கொடுத்துக்கணும். இப்போ செகண்ட் டாட்டுக்கு இங்கே 1.25 இன்ச் நம்ம பிடிச்சிருவோம் இல்லையா, அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச் விட்டுருக்கோம். இங்கே வெளியில் தள்ளி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் டாட்டுக்கு வந்து இதில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு இங்கே ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் டாட்லேருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா பாடி மெஷர்மெண்ட் 28ங்கிறனால நான் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து 20லேருந்து 30 இருக்கிறவங்க 1 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 30லேருந்து 40 இருக்கிறவங்க 1.25 கொடுத்துக்கோங்க. 40க்கு மேலே இருக்கிறவங்க 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே கேப் நான் 1 இன்ச் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த செகண்ட் டாட்டுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோ இல்லையா, நம்மளுடைய சுற்றளவு அதுலேருந்து ஒரு 1 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணி தேர்ட் டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம டாட் பிடிப்போம். அவ்வளோதான். ஸ்டிச்சிங்கில் இதெல்லாம் டீட்டெயில் தான் நம்ம டாட் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முன்கழுத்து உயரத்துக்கு வந்து ஃபார்முலா இதுதான். உடம்பளவு 4 வச்சுட்டு 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம பின்கழுத்து உயரம் எவ்வளோ வந்ததோ அது கூட 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அதை தான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட ஷேப். அவ்வளோதான். இதான் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஸ்ட்ரக்சர். பட்டி வந்து இவ்வளோ தான். நம்ம இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்குதோ இதுதான் பட்டி நம்மளுக்கு. ஓகேங்களா, இங்கே வரைக்கும் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் பட்டியோடைய ஹைட்டாக. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இது இருக்காது, இதிலிருந்து மட்டும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.